இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட பெண்மணி வீரமங்கை ராணி வேலுநாச்சியாருடைய வீர வணக்கம் இந்த திருப்பூர் மாநகரில் வெளியங்காடு பகுதியிலே மிக சிறப்பாக நடைபெற்றது. இங்கே கலந்து கொண்ட அனைத்து முக்கியத்துவ பொதுக்கூட்டத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்னவென்று சொன்னால், முத்துராமலிங்க தேவருடைய பெயரை மதுரை பன்னாட்டு விமானத்தில் வைக்க வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த கோரிக்கை வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் மத்தியிலே ஆளக்கூடிய அரசாங்கமும் மாநிலத்திலேயே ஆளக்கூடிய அரசாங்கமும் சேர்ந்து தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை மதுரை விமானத்திற்கு வைக்க வேண்டும். அதேபோல் கைரேக சட்டத்திற்கு பாதிக்கப்பட்ட 68 சமுதாயத்திற்கு ஒற்ற கோரிக்கையான தீயன்றி சான்றிதழை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் என்னவென்று சொன்னால், நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வளாகத்திற்கு இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவருடைய பெயர் ஏற்கனவே சூட்டப்பட்டுள்ளது. இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கம் உடனடியாக அந்த பெயரை மீண்டும் சூட்ட வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். சட்டமன்ற தேர்தல் தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவருடைய புகழை நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவகங்கை ஆண்ட வேலுநாச்சியாருடைய பெயரை மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு பெயரை சூட்ட வேண்டும். அதேபோல் மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பான 7ஆம் படை வீடான பசும்பொன் தேவருடைய உற்ற நண்பனான முருகனுடைய திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத திமுக அரசாங்கத்தை எங்களுடைய தேவருடைய அமைப்புகள் கடும் கண்டனமாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.